தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் தொடர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். வெள்ளி விலை உயர்விற்கான காரணங்களாக என்ன கூறப்படுகிறது? விவரம். வணக்கம். தங்கத்திற்கு போட்டியாக என்று சொல்வதை விட தங்கத்தை மிஞ்சக்கூடிய வகையிலே வெள்ளியின் விலையேற்றம் என்பது நாளுக்கு நாள் ஒரு புதிய உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. தங்கம் எப்படி இந்தியாவிலே பல்வேறு ஆபரணங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல சமீபத்திய ஆண்டுகளில் அதைவிட கூடுதலாகவும் வெள்ளியினுடைய அந்த தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக வெள்ளி விலை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது இந்தியாவில் மட்டும்தான் ஆபரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உலக நாடுகளில் ஒரு புதிய முதலீட்டு பொருளாக அதிக அளவில் வெள்ளியை வாங்கி குவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாகவும் வெள்ளி விலை ஏறுகிறது என்று சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக நிபுணர்களிடம் நாம் கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வெள்ளியினுடைய தேவை பல்வேறு துறைகளிலே அதிகரித்திருக்கிறது. பல பொருட்களுக்கு மூலப்பொருளாக வெள்ளி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வெள்ளி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். தற்போது சோலார் பேனல்கள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது. அதே போல இவி மிஷின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மின்சார வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் போன்றவை எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. அவற்றுக்கு வெள்ளி அதிக அளவில் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதே போல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், 5G தொழில்நுட்பம் போன்றவற்றில் வெள்ளியினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். கிரீன் எனர்ஜி திட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் அதற்கு ஏற்ப உலக அளவில் வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது என்றும் சொல்கிறார்கள். மருத்துவத்துறையிலும் கூட பல்வேறு கருவிகள் தயாரிப்பதற்கும் இந்த வெள்ளியினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. அதே போல ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் மிஷின் போன்ற பல்வேறு விதமான அந்த விஷயங்களுக்கு சர்க்யூட் தயாரிப்பதற்கும் வெள்ளி ஒரு அவசியமான மூலப்பொருளாக மாறி இருக்கிறது. இப்படி நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல தொழில்நுட்பங்களில் வெள்ளியினுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தால் உலக அளவில் டிமாண்ட் அதிகமாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சப்ளை குறைந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வெள்ளியின் விலை உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கூட 1 கிராம் 150 அல்லது 160 ரூபாய்க்கு விற்ற நிலையில் இன்றைக்கு 1 கிராம் வெள்ளி 400 ரூபாயை கடந்து விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இந்த விலை உயர்வு என்பது இன்னும் ஓரிரு மாதத்திற்குள்ளாக 1 கிராம் 500 ரூபாய் என்ற நிலையை எட்டும் என்றும் சொல்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்றும் சொல்கிறார்கள். தங்கத்தை எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்திலே சில்வரும் செல்லக்கூடிய காரணத்தால் ஏழை நடுத்தர மக்களினுடைய நிலை என்பது ஒரு பெரிய திண்டாட்டமாக மாறி இருக்கிறது. வெள்ளியினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் விலை அதிகமாவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள்.